நேற்று காத்தாங்குடி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நடந்த அந்த சண்டை என்பதுதான் சமூக ஊடகங்களிலேயே இப்போது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. இந்த பிரச்சினையினுடைய மைய புள்ளியாக இருப்பவர்தான் பார்லிமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா. இந்த பிரச்சினை குறித்தும் பார்லிமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லாவினுடைய அரசியல் குறித்தும் பகுப்பாய்வு செய்வதுதான் இன்றைய வீடியோவாக இருக்க போகிறது. தொடர்ந்தும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். பார்லிமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லாவை பொறுத்தவரைக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் இந்த அரசாங்கத்தையும் என்பிபி அரசாங்கத்தையும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவையும் கடுமையாக விமர்சித்து பிரச்சாரம் செய்த ஒருவராக இருக்கிறார். குறிப்பாக முஸ்லிம்களுடைய உணர்வுகளை மத ரீதியாக தூண்டக்கூடிய பிரச்சாரங்களை அவர் மேற்கொண்டிருந்தார். ஒரு பெருநாள் தான் கொண்டாட வேண்டி வரும், அதே நேரம் ஓர்ண சேர்க்கை என்பது பப்ளிக்காக நடைபெறும் என்கின்ற விதத்திலெல்லாம் இவர் தன்னுடைய அப்போதைய தேர்தல் பிரச்சார காலத்திலேயே பிரச்சாரங்களை மேற்கொண்ட ஒருவர். ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னரும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி ஆனதன் பின்னரும் இவருடைய இந்த அரசியல் போக்கு என்பது மாறுபடுகிறது. ஆரம்பத்திலே அதிகாரத்துக்கு வரும் முன்னர் விமர்சித்த இவர் அதிகாரத்துக்கு வந்ததன் பின்னர் இதுவும் நம்மளுடைய ஜனாதிபதி தான் என்கின்ற அளவுக்கு தேசிய அரசியலிலே இவருடைய அரசியல் என்பது இந்த அரசாங்கத்தின் சார்பாகவே இருந்து வருகிறது. இதற்கு நல்ல ஒரு உதாரணம் தான் அண்மையிலேயே பார்லிமன்றத்திலே முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீமுக்கும் அமைச்சர் விஜித ஹேரத்துக்கும் இடையிலான ஒரு விவாதம் ஒன்று நடைபெற்றிருந்தது. அந்த விவாதத்தின் போது முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீமினுடைய கருத்திற்கு அமைச்சர் விஜித ஹேரத் காரசாரமாக பதிலளித்திருந்தார். ஆனால் அமைச்சர் விஜித ஹேரத்தினுடைய உரைக்கு அடுத்த உரையாக இருந்ததுதான் ஹிஸ்புல்லாவினுடைய உரை. ஆனால் அந்த நேரத்திலேயே எங்களுடைய தலைவரை இவர் விமர்சித்து விட்டார் என்பதற்காக வேண்டி அமைச்சர் விஜித ஹேரத்துக்கு பதிலளிக்க வேண்டி வரும் என்கின்ற ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை அவர் அந்த நேரம் எதிர்கொண்டார். அப்போது அவர் அந்த இடத்திலிருந்து அவருடைய உரையை அவர் தவிர்த்து கொண்டார். எனவே இந்த இடத்தில் ஹிஸ்புல்லாவினுடைய அரசியல் என்பது இந்த அரசாங்கத்துக்கு சார்பான ஒரு போக்கில் தான் தேசிய அளவிலே இருக்கிறது. ஆனால் மாவட்ட அரசியலில் பிராந்திய அரசியலில் இவருடைய அரசியல் நிலைப்பாடு என்பது மாறுபட்டதாக இருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பிள்ளையான் ஒரு பெரும் சவாலாக இருந்தார்கள் எல்லா அரசியல்வாதிகளுக்கும். இப்போது பிள்ளையான் உள்ளே இருப்பதன் காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலேயே இப்போது என்பிபியினுடைய பார்லிமன்ற உறுப்பினர் பிரபு உட்பட என்பிபியினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் இப்போது இவர்களுக்கு சவாலாக மாறி இருக்கிறார்கள். இந்த பக்கம் ஹிஸ்புல்லாவுக்கு என்பிபி பிராந்திய அரசியலிலே சவாலாக இருக்கின்ற வேளையில் மற்ற பக்கம் சாணக்கியனுக்கும் இப்போது பிள்ளையான் இல்லாததன் காரணமாக என்பிபி சவாலாக இருந்து வருகிறது. எனவே சாணக்கியனும் ஹிஸ்புல்லாவும் இப்போது ஒன்று சேர்ந்து என்பிபியை எதிர்க்கின்ற ஒரு புதிய அணுகுமுறையிலே ஒரு புதிய அரசியலை இவர்கள் இப்போது கொண்டு வந்திருக்கிறார்கள். இதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் நேற்று அந்த காத்தாங்குடி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நடந்த அந்த சம்பவம் என்பது. அதில் நீங்க நன்றாக ஒரு விடயத்தை அவதானிக்க கூடியதாக இருக்கும். சாணக்கியன் எம்பையும் நீங்கள் எல்லாம் பிறப்பதற்கு முதலே ஹிஸ்புல்லா அரசியலுக்கு நுழைந்தவர் என்கின்ற அந்த கதை மூலம் இதனுடைய வெளிப்பாடு உறுதியாக இருக்கிறது. இவரை அவர் விட்டுக் கொடுப்பதில்லை, அவர் இவரை விட்டுக் கொடுப்பதில்லை. இவர்கள் இரண்டு பேருக்கும் பொதுவான எதிரியாக இப்போது பிராந்திய அரசியலிலேயே என்பிபி இருக்கிறது என்பதை தான் இந்த வார்த்தைகள் என்பது சுட்டிக்காட்டி நிற்கிறது. ஆனால் பிறக்கும் போது யாரும் அரசியல்வாதியாகவும் அனுபவம் உள்ளவராகவும் பிறப்பதில்லை. அவர் அரசியலில் இருந்தாலும் எவ்வளவு காலம் அரசியலில் யார் இருந்தாலும் அவர் அரசியலில் எப்படி இருந்தார் என்பதை குறித்து தான் விவாதிக்க வேண்டும், கேள்வி எழுப்ப வேண்டும். இப்படி பிராந்திய அரசியலிலே ஹிஸ்புல்லாவிற்கு என்பிபி சவாலாக இருக்கின்ற இந்த வேளையிலே காத்தாங்குடி அரசியல் ஒன்றும் இருக்கிறது. அந்த காத்தாங்குடி அரசியலிலேயே கலீல் என்கின்ற ஒரு சுயேட்சை வேட்பாளரும் இவருக்கு மிக பெரும் சவாலாக இருந்து வருகிறார். இந்த கலீல் என்பவர் ஏற்கனவே ஹிஸ்புல்லாவோடு தான் இருந்த ஒருவர். ஆனால் இவர் நம்மளை விட வளர்ந்து விடுவார் என்று ஹிஸ்புல்லா கணித்தாரோ இல்லையோ தெரியாது. இவர் அங்கிருந்து ஓரங்கட்டப்படுகிறார். அதன் பிறகு இவர் சுயேட்சையில் கேட்டு காத்தாங்குடி நகரசபை உறுப்பினராக இவர் மாறி வருகிறார். இவர்கள் இரண்டு பேருக்கும் இடையில் தான் இப்போது காத்தாங்குடியிலே அரசியலிலே ஒரு கடுப்போட்டி ஒன்று இருந்து வருகிறது. எந்த அளவுக்கு இந்த போட்டி இருக்கிறது என்றால், கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, அக்கீக்காவாக இருந்தாலும் சரி, மைய வீடாக இருந்தாலும் சரி,
போட்டி போட்டுக்கொண்டு இவர்கள் இரண்டு பேரும் அதே இடத்துக்கு சென்று புகைப்படங்களை எடுத்து சமூக ஊடகங்களிலே பதிவிடுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் பார்க்கின்ற போதும் தேசிய அரசியலிலும் மாவட்ட அரசியலிலும் காத்தாங்குடி அரசியலிலும் ஹிஸ்புல்லா தன்னை ஒரு பவர் சென்டராக வைத்துக் கொள்ள முயல்கிறார். இந்த முயற்சி என்பது மன்கவுமா அல்லது மாகாண சபை தேர்தலிலே முஸ்லிம் காங்கிரசுக்கு ஒரு வெற்றியை கொடுக்குமா அல்லது முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைமைத்துவத்தை தட்டி பறிக்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.